guys, welcome back to our channel உஸ்தலமாங்க. இன்னைக்கு நம்ம வந்து தேக்கடி வந்து செகண்ட் டே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜீப் ட்ரெக்கிங் போக போகிறோம். இந்த ஜீப் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்து ஒரு 4-5 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம சத்திரம் பேக்கேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேக்கேஜில் தான் நம்ம ஜீப் ட்ரெக்கிங் போக போகிறோம். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேஸ் கவர் ஆகும். பேராண்மை ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டு, அப்புறம் இன்னும் 2-3 வியூ பாயிண்ட்லாம் கவர் ஆகும். அந்த பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சத்திரம் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டாரு. இப்போ சத்திரம் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். வியூலாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த சத்திரம் போகிற வழியில் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. கைஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை வந்து சபரிமலை போகிற பாதையாம்மா. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நம்ம சபரிமலைக்கு. இங்கேருந்து காட்டுப்பாதையிலே போனோம்னா ஒரு 20 கிலோமீட்டரில் போயிடலாமா. ட்ரெக்கிங் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்கு ஒரு கடையில் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம ட்ரெக்கிங் போகிற ஜீப். அண்ணன் மேலே டாப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறாரு. எடுத்துடலாம். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம. வேற லெவலில் இருக்குது. ரோட்டு எல்லாமே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். வயிறை குலுங்கிடுச்சு இங்கேயும் எங்கேயும் ஆட்டி ஆட்டி. நம்மள மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க ட்ரெக்கிங்க்கு. என்னங்க சார் வேலை பார்க்க பார்த்தியா? கலிஞ்சி கட்டலாம் இருக்கா? அது வந்து இருக்கு முடியல. எங்க இருக்கு வேலை போக முடியாது. பேன் பண்ணிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது லிஸ்ட்டுக்காரோட தான் அந்த இடமே சுற்றி எடுத்துரும். இந்த ட்ரெக்கிங்கில் ஃபஸ்ட்டு கூட்டின்னு வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா இந்த சத்திரம் வியூ பாயிண்ட்டு. வியூ பார்க்கலாம், அனிமல்ஸும் பார்க்கலாமா. யானை இப்போ காமிச்சாரு, ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருந்தது, அதனால் எங்களுக்கு தெரியல. நேற்றுலாம் இங்கே பக்கத்துலேயே வந்ததாம்மா. இன்றைக்கி எங்கள் பேட் லக்கு வரலை இங்கே எது யானையும். ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சும்மா வியூ பாயிண்ட்டு தான். சான்ஸ் இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இங்கே அந்த அளவுக்கு இல்லை. சும்மா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்குது இங்கே.
நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. க்ரௌடும் அதிகமாக தான் இருக்குது. லீவு நாளுங்கிறனால நல்ல க்ரௌடு. கைஸ் இப்போ இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். கைஸ் நம்மளுக்கு செகண்டாக கூட்டிகிட்டு வந்த பிளேஸ் தான் இது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். எல்லாமே சத்திரம் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்தோம்னா நம்ம வியூ ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷாப் வேறு இருக்குது. நம்ம மேகி இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷு, வாட்டர் கேன் அந்த மாதிரி எதுவும் வாங்கிக்கலாம். அனிமல்ஸு பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல. தூரத்தில் வேணால் ஒரு யானையை பார்த்தோம். ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. நடை இப்படி போகுது. காய்ஸ் இந்த 2 பிளேஸ் முடிச்சுட்டு நீ 3வது ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அதோட போகிற வழி தான் இது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக ரோடு மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் தான் ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்தது. பயிரெல்லாம் குலுங்கி எடுத்துருச்சு. இது பரவாயில்ல, இது நார்மல் ரோடு மாதிரி இருக்குது. கைஸ் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாருக்குமே. ஒவ்வொரு ஜிப்புக்கும் எல்லா ஜிப்பையும் நிப்பாட்டி சாக்லேட் கொடுத்துட்ருக்குறாங்க. சூப்பரில். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 2 சாக்லேட். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கொடியேற்றி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கைஸ் 3வதாக நம்மளை கூட்டிகிட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த டீ எஸ்டேட் தான். இந்த டீ எஸ்டேட்டில் வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப சூப்பரான இடம். சூப்பராக இருக்குது ப்ளேஸ் ஃபோட்டோ எடுக்கிறது. இங்கே நமக்கு டீ கடைலாம் கூட இருக்குது. உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் பக்காவாக விழுகுதுங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ் இது தேக்கடியில் இந்த ட்ரக்கிங். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் முடிச்சுட்டு நம்மளை பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம காட்டேஜ்லேருந்து காலையில் ஒரு 6 மணிக்கு பிக்கப் பண்ணாங்க. இப்போ 9 மணிக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரக்கிங் பார்த்திங்கன்னா 2500 வரும். ஒரு ஜீப்புக்கு வந்து 8 பேர் போகலாம். நாங்கள் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கேட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு புக் பண்ணோம். இவர் நம்பரு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.